அன்பினர்களே, வளைகுடாவில் நிமிடத்துக்கு நிமிடம் நெருக்கடிகள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. போருக்கான ஒத்திகை, போருக்கான வருகை, போர்க்களங்கள் குவிப்பு, இப்படியாக வளைகுடாவில் அமெரிக்காவும் ஈரானும் ஏகப்பட்ட விடயங்களை செய்திருந்தாலும் இன்றைய விடயம் இந்த மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது உலக பரப்பளவில். ஒன்று, இந்த போரின் விளிம்புக்கு இரண்டு அணையும் வந்துட்டாங்க. முதலாவது விடயம், இப்பொழுது ஈரானுக்குள் ரஷ்யாவின் MI-28 தாக்குதல் ஹெலிகள் தயார் நிலையில் இருக்கின்றது. எந்த நிமிடமும் தாக்குதலுக்கு தயாராக. அது முதலாம் செய்தி. இரண்டாம் செய்தி, ஈரானுக்கு அருகே அமெரிக்காவின் F-22 Stealth விமானங்கள் தயார் நிலையில் வந்துட்டா. இந்த நிலையில் அதாவது வளைகுடாவில் மிகப்பெரிய அமெரிக்காவின் பேஸ் என்று சொல்லப்படுகின்றவென்றால் கத்தார் இருக்கின்ற அல் உதைத் ஏர்போர்ட் தளம். அந்த தளத்திலிருந்து இப்பொழுது அமெரிக்காவின் அங்கேயே ஒரு 40,000 துருப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் 1000க்கு மேற்பட்ட துருப்புகள் தற்பொழுது அந்த பேஸை விட்டு வெளியேறி வருகின்றார்கள் என்பது இந்த மூன்று செய்தியும் இன்று உலக பரப்பளவில் மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஆக ஒரு யுத்தத்தின் விளிம்புக்கு வந்துவிட்டார்கள். கடந்த மாதம் ஈரான் தனது வான் பரப்புகளை குலை செய்து சீனா மற்றும் ரஷ்யாவிலிருந்து ஏராளமான ஆயுதங்கள், வெடிமருந்துகள், விடயங்கள் அங்கு அவங்களோட வர்த்தக கப்பலில் வந்ததாக சொல்லப்படுகின்றது. அது வெளிவந்த செய்தியாக. இப்பொழுதோ மத்திய கிழக்கின் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளத்திலிருந்து நூற்றுக்கணக்கான சொல்லாலும் ஆயிரக்கணக்கான அமெரிக்க துருப்புகள் இப்போது வெளியேற்றப்பட்டுள்ளனர். கத்தாரில் இருந்து சொல்லப்படுகின்றது. அமெரிக்க படைகள் பிராந்தியத்தில் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளமான அல் உடைஸ் விமான தளத்திலிருந்து ஆயிரக்கணக்கான வீரர்களை தற்பொழுது இடம் மாற்றி வருகின்றது. பயந்துட்டு, அதாவது வளைகுடாவில் வைக்க முடியும். அதாவது அங்கிருந்து ஜோர்டான் பக்கம் திருப்பி சொல்லப்படுகின்றது. நாம் இங்கு சொல்ல போனால் பஹ்ரைன், குவைத், சவுதி, கட்டார் இந்த தளங்கள் மிக அதிகமாக தாக்கப்படும் என்று ஏற்கனவே ஈரான் சொல்லிடுச்சு. அல் உடைஸ் மற்றொரு வெளிநாட்டு தளம் மட்டுமல்ல, இது சுமார் 10,000 துருப்புக்களை கொண்டு சொல்லாங்க. 40,000 துருப்புகள் இருக்கலாம். இது அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகமாக செயல்படுகிறது. இது மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்க விமான நடவடிக்கைகளுக்கான மையமாகும். எனவே அது போன்ற ஒரு இடத்திலிருந்து துருப்புக்கள் வெளியேறும் போது அது ஒரு வழக்கமான விடயம் அல்ல, தாக்குதலுக்கு ரெடியாகிறார்கள். வந்துடுச்சா முதலாம் செய்தி. இரண்டாம் செய்தி, அமெரிக்க தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானிய ராணுவம் ரஷ்ய MI-28 தாக்குதல் ஹெலிகாப்டர்களின் புதிய தொகுதிகளை பெறுகிறது. ஜனவரி மாதம் முதல் புதிய விமானம் வழங்கப்பட்டதாக உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து ஈரானிய ராணுவம் ரஷ்ய MI-28 தாக்குதல் ஹெலிகாப்டர்களின் பல புதிய பாகங்களை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. MI-28 செயல்பாட்டுக்கு வருவது அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஈரானிய தாக்குதல் ஹெலிகாப்டர் படையில் முதல் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது. இந்த விமானம் 1970களில் அமெரிக்காவால் வழங்கப்பட்ட சுமார் 50 வியட்நாம் போர்க்கால AH-1 கோப்ராக்களின் படையை மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தாக்குதல் ஹெலிகாப்டர்கள், Su-22 M4 தாக்குதல் போராளிகள் மற்றும் ஆளில்லா போர் விமானங்களை நிலைநிறுத்தும் ஈரானிய புரட்சிகர காவல் படையின் விண்வெளி படையை சித்தப்படுத்தவும் பயன்படுத்தலாம் என்ற சாத்திய கூறுகள் அமெரிக்காவால் எழுப்பப்பட்டுள்ளது. MI-28 என்பது ரஷ்ய ஈரானுக்கு வழங்கிய முதல் சோவியத்துக்கு பிந்திய போர் விமானம் ஆகும். ஈரானிய துணை பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் மெஹதி பராகி நவம்பர் 2023 MI-28 மற்றும் Su-35 வான் மேன்மை போர் விமானங்களை சேவையில் அறிமுகப்படுத்தும் திட்டங்களை உறுதிப்படுத்தியிருந்தார். Su-35 சேவை நுழைவு ஈரானிய வான் பாதுகாப்பை கணிசமாக வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போதைய தரை அடிப்படையிலான வான் பாதுகாப்பு வலையமைப்பிற்கு மிகவும் நிரப்பு திறன்களை வழங்குகிறது. இருப்பினும் Su-35கள் இன்னும் நாட்டிற்கு வராததால் ஜனவரி முதல் ஈரான் மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகளின் பெரும் குவிப்பை எதிர்கொண்டது. MI-28 உலகின் மிகவும் திறமையான தாக்குதல் ஹெலிகாப்டர் வகைகளில் ஒன்றாக கருதப்பட்டாலும் ஈரான் மீதான அமெரிக்காவின் சாத்தியமான தாக்குதலுக்கு விமான போக்குவரத்து மற்றும் ஏவுகணை சொத்துக்களை பெரிதும் நம்பியிருப்பது அதன் பயன்பாட்டை குறைக்கும்.
ஈரானில் மேற்கத்திய ஆதரவு பெற்ற துணை ராணுவ பிரிவுகள் நாட்டின் முக்கியமான உட்கட்டமைப்பு மற்றும் அதன் வான் பாதுகாப்பு அமைப்புகளை விரிவாக்க குறிவைத்துள்ளது. இருப்பினும் மேற்கத்திய மற்றும் ஆஸ்திரேலிய வழங்கப்பட்ட ஆயுதங்கள் இதை அடைந்தன. MI-28 ஈரானுக்குள் இத்தகைய தாக்குதலுக்கு எதிராக விலை மதிப்பற்ற விரைவான பதிலடி திறனை வழங்க முடியும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஜனவரி 3ஆம் தேதி வெனிசுவேலா மீதான தாக்குதல்களின் போது அமெரிக்க படைகள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சுற்றித் திரியும் வெடிமருந்துகளை பயன்படுத்திய பின்னர் இந்த விமானம் ட்ரோன் எதிர்ப்பு கட்டளை கடமைகளுக்கும் மதிப்பு மிக்கதாக நிரூபிக்கப்படலாம். ஈரானிய தாக்குதல் ஹெலிகாப்டர் கடற்படை நீண்ட காலமாக அதன் திறன்களில் பலவீனமாக கருதப்படுகிறது. மேலும் ஈராக் போரில் இராணுவத்தின் சோவியத் வழங்கிய MI-24 தாக்குதல் ஹெலிகாப்டர்களை பெரிய அளவிலான வான்வெளி போர்களில் ஈடுபடும் போது ஹெலிகாப்டர்கள் பெரும் இழப்புகளை சந்தித்தது. MI-28 களை வாங்குவது இந்த விஷயத்தில் ஒரு திருப்பு முறையாக இருக்கலாம். ஏனெனில் ஈரானிய படைகள் பல்வேறு இஸ்லாமிய பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக பல புதிய ஹெலிகாப்டர்களுடன் இணைந்து செயல்பட்ட அனுபவத்தை பெற்றுள்ளன. 2010களில் ஈராக் ராணுவத்தின் MI-28களின் ஆதரவுடன் ஈராக்கிலும் கிளர்ச்சி எதிர்ப்பு முயற்சிகளை ஆதரிக்க ரஷ்யா MI-28களை நிறுவியது. சிரியாவிலும் MI-28 சமீபத்திய மாறுபாடான MI-28 NM2016 ஆம் ஆண்டில் சிரியாவில் முதலில் போர் சோதனை செய்யப்பட்டது. அதன் செயல்திறை 2027ஆம் ஆண்டுக்குள் மேலும் 98 விமானங்களை வழங்குவதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தை பாதித்த ஒரு முக்கியமான காரணியாக கருதப்படுகிறது. முந்தைய MI-24க்கும் வெறும் 40-60 டிகிரியுடன் ஒப்பிடும் போது 70 டிகிரி வரை உருளும் கோணத்தை கொண்டவை. MI-28க்கு வெறும் 1.8 G-உடன் ஒப்பிடும் போது 2.8 G இன் செங்குத்து சுமை காரணியை கையாளும் MI-28 திறன் என்றும் சொல்லலாம். LMUR பேங்க் எதிர்ப்பு ஏவுகணையை ஒருங்கிணைத்து ஹெலிகாப்டர்கள் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாதுகாப்பான தூரத்தில் இலக்குகளை தாக்க முடியும். மூன்றாம் செய்தியாக பார்ப்போமானால் ராணுவ குவிப்பு அதிகரித்து வருவதால் ஈரானுக்கு அருகே F-22 ஸ்ட்ரெட் போர் விமானங்களின் 2வது குழுவை அமெரிக்கா முன்னோக்கி நகர்த்தி நிறுத்தியுள்ளது. ஈரானை இலக்காக கொண்ட பிராந்தியத்தில் பெரிய அளவிலான ராணுவ கட்டமைப்பின் ஒரு பகுதியாக மத்திய கிழக்கில் தளங்களை முன்னோக்கி நகர்த்துவதற்காக அமெரிக்க விமானப்படை F-22 ராப்டர் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களின் 2வது குழுவை நிறுத்தி இருக்கின்றது. பிப்ரவரி 20 அன்று இங்கிலாந்தில் உள்ள ராஃப் மில்டன்ஹாம் வழியாக ராப்டர்கள் பயணிப்பதை காண முடிந்திருக்கின்றது. புதிய விமானப்படை F-35A மற்றும் மரைன் கிராப்ஸ் F-35C 5ஆம் தலைமுறை போர் விமானங்களும் இப்பகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் ஆயுதப்படைகள் சைப்ரஸுக்கு F-35B போர் விமானங்களை அனுப்பியதையும் அங்கு அவர்கள் நடவடிக்கைக்கு ஆதரவளிக்க வரம்பில் இருப்பார்கள் என்பதையும் அவர்கள் தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதேவேளை ஜோர்டானில் உள்ள முஹம்மது ஷால்டி விமான தளத்தில் நிறுத்தப்பட்டுள்ள F-15E ஸ்ட்ராக் 4 விமானங்கள் மற்றும் EA-18G மின்னணு தாக்குதல் ஜெட் விமானங்கள் மற்றும் பிராந்தியத்தில் தெரியாத இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. நாம் ஏற்கனவே சந்திக்கிறோம் F-16CJ வான் பாதுகாப்பு அடக்குமுறை விமானங்கள் ஆகியவை இந்த பிராந்தியத்துக்கான பிற போர் விமானங்கள் அடங்கும். இது ஜோர்டானில் தான் குவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவங்கள் மறைவாக சொன்னாலும் மத்திய கிழக்கிற்கு F-22 ரக போர் விமானங்கள் அனுப்பப்படுவது அமெரிக்க கடற்படையின் சூப்பர் ஹேரியர் போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்டு மற்றும் அதன் தாக்குதல் குழு கிழக்கு மத்திய தரை கடல் வருகையுடன் நெருக்கமாக ஒத்துப்போகிறது. ஆக ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கின்ற போது 2 நாடுகளும் இல்லாத 2 அணிகளும் தாக்குதல் ஒன்றுக்கு தயாராகவே இருக்கின்றார்கள். எந்த நிமிடமும் நாம் தொடர்ச்சியாக சொல்லுவது எந்த நிமிடமும் தாக்குதல் ஒன்றுக்கான தயார் நிலையை எதிர்பார்க்க முடியும். ஆக வளைகுடாவில் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், அமெரிக்க பேஸ் இருக்கிற எல்லா நாடுகளும் தாக்கப்படும். ஆக இலங்கை இந்திய அன்பர்கள் அமெரிக்கா கொடுத்திருக்கின்ற 10 நாள் முடிகின்ற போது
அவர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுவது மிக பாதுகாப்பாக இருக்கும் என்றும் பார்க்கலாம். மிக அதிகமாக வளைகுடாவில் அமெரிக்க பேஸ் இருக்கின்ற எல்லா இடங்களும் ஈரானால் குறிவைக்கப்படுகின்றது. ஈரான் வெளிப்படையாக சொல்லிவிட்டது, நாங்கள் அமெரிக்க பேஸ் இருக்கின்ற தளங்களை தாக்குவோம், நாடுகளை தாக்க மாற்றோம் என்று. ஜோர்தானுக்கும் குறிவைக்கப்படும். ஜோர்தான் தான் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப இந்த வளைகுடா நாடுகள் அமெரிக்க பேஸ் உள்ள ஒமானை தவிர எல்லா நாடுகளும் அச்சத்தில் அரளுகின்றன. பார்க்கலாம் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க போகின்றார் என்பதையும் பார்ப்போம். நேயர்களே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.